Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா மல்டி தால் இட்லி பொடி பார்க்க போறோம். அதுல வந்து நம்ம நிறைய வகையான பருப்பு போட்டுருக்கோம். அது நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இத நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க. இதுக்கான ingredients நான் கொடுத்திருக்கேன். அது நான் உங்களுக்கு one by one சொல்லிறேன். இதுல நீங்க வந்து பாஸ் பண்ணி பார்த்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வந்து கடலை பருப்பு, துவரம் பருப்பு 50 கிராம் எடுத்துர்க்கேன். இத நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு இது வந்து ஒரு லைட் பிரவுன் ஆனோனே நம்ம வறுத்துட்டு ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் நாம வந்து உளுந்து பாசிப்பருப்பு இது ரெண்டும் வந்து அதே 50 கிராம் எடுத்துர்க்கோம். சோ இது ரெண்டும் நல்லா வறுபட்டா தான் உங்களுக்கு வந்து இட்லி பொடி நல்லா மணமா இருக்கும். சோ இத மட்டும் கொஞ்சம் எல்லாமே நீங்க வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேம்க்கு கம்மியா வச்சீங்கனா தான் நல்லா இருக்கும். சோ இதையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து கொள்ளு அதாவது 1/2 கிராம் green கிராம் பச்சை பயிறு இது ரெண்டும் 50 கிராம். இது ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து அதே மாதிரி கொஞ்சம் brown ஆனனையும் இதே மாதிரி நம்ம பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மிளகு அதாவது பெப்பர் 2 டேபிள்ஸ்பூன், ஜீரகம் அது cumin seeds அதுவும் 2 டேபிள்ஸ்பூன். அது ரெண்டும் நல்லா ஒரு இது வந்து லைட்டா வறுபட்டா போதும். ரொம்ப நீங்க வந்து brown ஆகணும்னு இல்ல. நல்லா கொஞ்சம் ஸ்மெல் வந்தனேமே நீங்க எடுத்துறலாம். நீங்க வந்து பெப்பர் கம்மியா போடுறனால ஓகே. நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துர்க்கேன். இப்போ நான் என்ன போட்டுருக்கேன்னா எள்ளு போட்டுருக்கேன். அதாவது sesame seeds. இது வந்து நீங்க ஹீட் பண்ண கூடாது. அந்த சீரகத்தோட மிளகுல இருக்க ஹீட்டே போதும். சோ அடுத்து வரமிளகாய் ஒரு 8 எடுத்துர்க்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை எடுத்துக்கோங்க. இது நீங்க அதிகமா எடுத்துக்கிறதுனால தான் மிளகு கம்மி பண்ணிக்கலாம். சோ அது நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெண்டுலயும் எது வேணா நீங்க பார்த்து போட்டுக்கோங்க. சோ இது நல்லா வறுபட்டனே இதையும் நம்ம பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து பீனட் அதாவது நிலக்கடலை ஒரு 50 கிராம் நான் ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கேன். அது சும்மா ஜஸ்ட் ஹீட் பண்ணிட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் பிளேட்ல. நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 50 கிராம் பூண்டு அதே குவான்டிட்டியில் பூண்டு எடுத்திருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு நீங்கள் இது வேணால் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கிக்கோங்க. வதக்கும் போது கொஞ்ச நேரம் நீங்கள் வதக்குனீங்கன்னா கொஞ்சம் டார்க் ஆகும் கலரு. பட் நீங்கள் பயப்பட வேணாம், அது நல்லா உங்களுக்கு சீக்கிரம் கிறிஸ்ப் ஆயிரும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா வதக்கணும். பாருங்கள் கலர் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் அதுலேயே அந்த ஹீட்லேயே விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்ப் ஆயிரும். நம்ம இப்போ அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பிளேட்டில். நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை. நான் வந்து ட்ரைடு கருவேப்பிலை போடுறேன். அதாவது ட்ரைடு கறி லீவ்ஸ் போடுறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் அதை நீங்கள் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வறுத்துட்டு அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, சன்னா தால், உரத் தால், உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, மூங் ஸ்ப்ளிட் தால், green கிராம் பச்சை பயிறு, 1/2 கிராம் கொள்ளு, cumin seeds சீரகம், பெப்பர் பால்ஸ் மிளகு, sesame seeds எள்ளு கருப்பு எள்ளு, ட்ரை சில்லி வரமிளகாய், பீனட் நிலக்கடலை, ட்ரை கறி லீவ்ஸ் கறிவேப்பிலை, கார்லிக் பூண்டு, பெருங்காயம் ஹிங்க் அது ஒரு 2 டேபிள்ஸ்பூன். நான் வந்து கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் தூள் கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே நம்ம இதை வந்து கிரைண்ட் பண்ணிடலாம் மிக்சியில் போட்டு. பாருங்கள் பூண்டு எவ்வளோ நல்லா கிறிஸ்பாக இருக்குன்ட்டு. ஸோ இப்போ எல்லாமே நம்ம கொஞ்சம் இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தருன்னு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசை ரெண்டுக்கும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், நெய் இந்த மூணும் நீங்கள் எது உங்களுக்கு பிடிக்குமோ அது நீங்கள் கலந்து சாப்பிடுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட். பாய். Subscribe, like, share.